அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மம்ஸ் கிச்சனுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு கோழி டிஷ்ஷு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கறியெல்லாம் தேவையே இல்லை. அந்த சம்பல், அந்த சோறு, அந்த கோழி, அவ்வளோதான். கோழி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் நம்ம வாங்க பார்ப்போம். தவு பொரிச்சுக்கிற வேண்டியது, சம்பல், தெம்பை கோரிங்க. ஒன்றுமே இல்லையா, கோழியை மட்டும் பொரித்து சம்பளை மட்டும் செஞ்சு ஒரு பப்படமாக வடகமாக பொரித்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கறி இல்லாத சோறு தான் இது. ரொம்ப ஜாமான்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சோன்னு ஜாமான் தான். வேலை மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு 40 நிமிஷம் ஆகும் இதெல்லாம், இந்த வேலையெல்லாம் முடிக்க நம்மளுக்கு. இந்த 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 கோழிக்கு பேர் அயாம்பெங்க. அயாம்பெங்கன்னா என்னென்னு உங்களுக்கு வாங்க நான் சொல்கிறேன். நம்ம கோழியை விற்கிற மசாலா செய்யணும். மஞ்சள் ஒரு விரல் தண்டி, பூண்டு ஒரு 5, சின்ன வெங்காயம் ஒரு 4, 1.5 கிலோ கோழி, அதுக்கு தக்கன இஞ்சி, ஒரு விரல் தண்டி சித்திரத்தை. சரியா? இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சிக்கிடுவோம். அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. ஓரளவு கசார் கொஞ்சம் நயல் நரங்கலமாக அரைச்சிக்கிறோங்க. அரைச்சிக்கிட்டு நீங்கள் எந்த இதில் நீங்கள் கோழியை அவிக்கிறீங்களோ அந்த இதில் அதில் ஊற்றுங்க. அந்த மசாலாவை ஊற்றி இன்னும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. நம்ம 1.5 கிலோ கோழிக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றணும். அப்போ தான் கோழி வேகும். உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு அப்புறம் நம்ம இந்த தண்ணியை ஊற்றி கலக்கையிலையும் நம்ம கோழி பொரிக்கலையும் மாவு போடுவோம். அதுக்கும் நீங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கிறோங்க உங்கள் ரசனைக்கு. எனக்கு இந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு. நான் எதுக்குமே உப்பு போடலை. அதோட பிரியாணி இலை போடுங்க. அப்புறம் சிக்கன் க்யூப் இருந்தால் ஒரு க்யூப்பை நசுக்கி விடுங்க. அப்படி இல்லையா தவிர்த்துக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு போடுங்க. அதில் போட்டு வேகணும். கரெக்டாக 30 நிமிஷம் வேகணும். 25 நிமிஷம் 30 நிமிஷம் நம்மளுக்கு கோழி வேகணுமா, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம சம்பளம் ரெடி பண்ணிடுவோம். சம்பளுக்குள்ளே ஜாமனை வாங்க பார்ப்போம். பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 5, பூண்டு ஒரு 5, பழுத்த மிளகா அது ஒரு 5, உரப்பு மிளகா அது ஒரு 4-5 போட்டுக்கிறோங்க. நல்லா உரைக்கணும். 5லேருந்து 10 மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உரைக்கும். நான் கொஞ்சம் அரை உரப்பு வேணுங்கிறதுக்காண்டி நான் 5 தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன துண்டு வெல்லம், பிளாச்சானு 2 தக்காளி. பிளாச்சான் இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாச்சான் கிடச்சிரும். ஊரில் கிடைக்காதவங்க என்ன செய்யுங்க, காஞ்ச இறால் இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா காஞ்ச கூனி இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்கம்மா. சரியா? அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கிறோங்க. எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அந்த பழுத்த மிளகாய்க்கு எல்லா விதையும் வெளியாக்கிருங்க. விதை இருக்க வேணாம், வெளியாக்கிருங்க. சிகப்பு மிளகாய் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, பச்சை மிளகாயை நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரைக்காத மிளகா ஒரு 5, உரப்பு மிளகா ஒரு 10, அப்படி போட்டுக்கிறோங்க. காரசாரமாக வேணுங்கிறவங்க, கொஞ்சம் அரைக்காரமாக தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5 உரப்பு இல்லாத மிளகா, 5 உரப்பு மிளகா போட்டுக்கிறோங்க. என்ன மாதிரியே இது அரை உரப்பு தான். சரியா? உரப்பு இதுக்கு கண்டிப்பாக பத்தாது. நம்ம அந்த கடையில் போய் அயாம்பெங்கோட கடையில் சாப்பிட்டோம்னா இன்னும் காரசாரமாக உரைக்கும். இந்த சாப்பாடு இன்னொன்று சில சரியான ஃபேமஸ்ஸு. இங்கேயும் கடைகள் இருக்குது. சிக்கன் ரைஸ் ஷாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அயாம்பெங்கோட கடைகள் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போனேன்டா உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் உப்பை போடுங்கம்மா. வதக்கி விட்டு ஆற வச்சு உப்பை போட்டு அரைச்சிருங்க. வெல்லம்லாம் எல்லாமே போட்டுட்டோம். எலுமிச்சந்தண்ணி மட்டும்தான் நம்ம இன்னும் ஊற்றலை. கடைசியில் சம்பல் ரெடி வர்ற நேரத்தில் நம்ம ஊற்றுறோம். சரியா? 3/4 வேக்காடு வந்த பிறகு நம்ம எலுமிச்சம் ஜூஸை ஊற்றுறோம். ஒரு பழத்தில் ஒரு 2 ஸ்பூனு கிடச்சிச்சு எனக்கு. அவ்வளோதான் எனக்கு கிடச்சிச்சு. அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. புளிப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாமே உங்கள் ரசனைக்கு. அதோட எண்ணெய் அழகாக மேலே வரணும். மேலே வந்த பிறகு அடுப்பை அடைச்சி அள்ளிடுங்க. சம்பல் ரெடி. இந்த சம்பளை வச்சு தான் நம்ம இந்த கோழியோட டிஷ்ஷே இருக்குது. சரியாம்மா? ஓகே. எனக்கு கரெக்டாக 25 நிமிஷத்தில் கோழி வெந்துருச்சு. கோழி இனிமேல் எடுத்துட்டு அந்த சூப்பை வடிகட்டிடணும். வடிகட்டி நம்ம அது கோழி தண்ணிக்கு அந்த தண்ணியை ஊற்றி அரிசி மாவை போட்டு நம்ம அந்த கோழியெல்லாம் நம்ம பொரிக்கணும். சரியாம்மா? அந்த சூப்பு நம்மளுக்கு இன்னும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கோழி தண்ணியை நம்ம ஒரு 400 மில்லி தான் ஊற்றுறோம். மிச்சம் இருக்கும். அதை அழகாக வடித்த தண்ணி என்ன செய்யுங்க, மங்களை ஊற்றி வச்சுக்கிட்டு குடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா சோத்தில் போட்டு ஆக்கிருங்க. முடிஞ்சிருச்சு. அந்த கோழி தண்ணியை வீணாக்கிறாதீங்க. அப்புறம் தவுமா சோயா பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது தெம்பே. இது குறுப்பொய்க்கான் வடகம், மீன் வடகம். நீங்கள் என்ன வடகம் வேணுமோ பொரிச்சுக்கிறோங்க. இல்லாத தவிர்த்துடுங்க. இருக்கிறத செய்யுங்க.
அப்புறம் 1.5 கப்பு அரிசி மாவுமா. இது வறுத்த மாவு இல்லை, பதப்படுத்தின மாவு, கடையில் வாங்கினது. 400 மில்லி கோழி தண்ணி. நம்ம கோழி தண்ணியை வந்து அந்த மசாலாவெல்லாம் வடிச்சிட்டோம். வடித்து அந்த வடித்த கலவையை என்ன செய்கிறோம், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் வேணுங்கிறவங்க. 1.5 கப்பு மாவு போட்டிருக்கிறேன், 150 கிராம் மாவு போட்டிருக்கிறேன். அதில் தவ்வை எடுத்து முதல்ல போடுங்க. தவ்வு தெம்பையும் முதல்ல பொரிச்சுக்கிடுவோம். சோயா தவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சோயாபீனில் செய்கிற பன்னீர். இது வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஊரில் இருக்கிறவங்களுக்கு. இது வந்து தெம்பே, இதுவும் சோயாபீனில் செய்கிறது தான். இதில் வந்து நம்ம நிறைய டிஷ்ஷுகள் செய்யலாமா. சம்பல் செய்யலாம், நெத்திலி கருவாடை போட்டு செய்யலாம், நிறைய டிஷ்ஷுகள் செய்யலாம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டி உங்களுக்கு இந்த ஜாமானை உங்களுக்கு எங்கே போய் தேடுவீங்கன்னு தான் நான் செய்யலை. அதை நான் சாப்பிடுவேன், ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கிறதில்ல. இல்லாத பொருளை நான் காட்டி என்னமா செய்யாதனால இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். அப்புறம் வடகம், மீன் வடகத்தை பொரிச்சுக்கிறோங்க. இந்த மீன் வடகம் வந்து நான் பங்கூருக்கு போகையில் வாங்கினது. பங்கூரில் நல்லாயிருக்கும், கிளந்தான் கிடா பகாங்கநாட்டில் இது நல்லாயிருக்கும். மற்ற ஊரில் நல்லா இருக்காது, ரொம்ப கிராஸாக இருக்கும். அதோட மீன் வடகத்தை பொரிச்சாச்சு. இப்போ தவ்வை முதல்ல போடுங்க. இதை பொரிக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்கம்மா, ரொம்ப தெறிக்கும் எண்ணெய். ஏன்னா வந்து அந்த மாவு தண்ணி வந்து நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் தோசை மாவு பஜ்ஜி மாவு மாதிரி வச்சு பொரிச்சிடலாமே அப்படின்ட்டு. அப்படி தவ்வை பொரிக்கலாம், தெம்பையை பொரிக்கலாம், ஆனால் கோழியை பொரிக்க முடியாதும்மா. அந்த கோட்டிங் வந்து நம்மளுக்கு மாவு கோட்டிங் அந்த கோழியில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது வந்து துப்பம் அயாம் கோரிங்காக போயிடும், மாவு கோழி பொரியலாக போயிடும். அது அயாம் பெஞ்சாக வராது. அதனால நம்ம தண்ணியாக தான் அதுக்கு அதை வைக்கணும், வர வழி இல்லை. அது இப்போ கோழி பொரிக்கலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, ரொம்ப தெறிக்கும். 1 நிமிஷம் கோழியை போட்டுட்டு மறு நிமிஷம் திருப்பி விட்ருங்க, வேணால் மூடி வச்சுக்கிறோங்க. இப்போ தவு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தவு வந்து இது வந்து இந்த கீச்சா போடலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மீன் சொட்டவுலாம் கீச்சா போட்டிருக்கிறேன். சிக்கன் சொட்டோ அந்த சூப்பில் வரும் இந்த கீச்சாப்பு. இந்த கீச்சாப்பு ரெசிபி உங்களுக்கு தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேம்மா. அந்த தவுலாம் வந்து அந்த கீச்சாப்பில் தொட்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கீச்சாப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் தவ்வை எடுத்தாச்சு. இப்போ தெம்பையை போடுங்க. அந்த தண்ணிக்கிலே போட்டு, மாவு தண்ணிக்கிலே போட்டு எடுத்து போடுங்க. தெம்பை இல்லைன்னா தவுத்துக்கிறோங்கம்மா, தவு இல்லைன்னாலும் தவுத்துக்கிறோங்க. வெள்ளரிக்காய் இருந்தால் வெட்டி வச்சுக்கிறோங்கம்மா, வடகம் இருந்தால் பொரிச்சு வச்சுக்கிறோங்க. ஒன்றுமே இல்லையா, கோழி சம்பல் போதும், அவ்வளோதான். சாப்பாடு அருமையாக இருக்கும். அந்த சோத்துக்கு மட்டும் ரொம்ப இலை இருந்தால் ஒன்று போட்டுருங்க. அதே நேரத்தில் இந்த சூப்பை வந்து அந்த சோத்தில் ஊற்றி ஆக்கி சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே விருப்பம் இல்லாதவங்க அந்த சூப்பை தனியாக குடிச்சிருங்க. சூப்பை வீணாக்கிறாதீங்க. இதை ஒன்றும் செய்ய முடியாது, பேலன்ஸ் சூப்பை நான் சொல்கிறேன். அதோட கோழியை போட்டு அதில் ஊறுது. ஆனால் செப்பை வந்து சிறுசாக பார்த்து வாங்கிக்கிறேங்கம்மா. எனக்கு வந்து பெரிய செப்பையாக போயிடுச்சு. சரியா? அதோட தெம்பை பொரிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ஓவர் கிறிஸ்பியாக வராதுமா, ஒரு அளவு வரும். முதல் சாப்பிடல நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்ற அதில் உப்பு எதுவுமே இருக்காது. அந்த மாவு தண்ணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து உப்பு வேண்டாம் போட்டுக்கிறோங்கம்மா, உப்பை போட்டுக்கிறோங்க. இப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த கீச்சாப்பில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சோயா சாஸ் கீச்சாப்பு சம்பலில் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போடுறேம்மா. அதோட கோழி செப்பை வந்து ரொம்ப பெருசு, நீங்கள் வந்து சின்ன செப்பையாக பார்த்து வாங்கிக்கிறங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு செப்பை நம்ம அப்படியே வைக்கணும். சரியா? அதோட 1 நிமிஷம் இப்படி போடுங்க, மறு நிமிஷம் மறுபடியும் திருப்பி போடுங்க. இதை போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப தெறிக்கும். சத்த மூடி வச்சுக்கிட்டு செய்யுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கவனமாக இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக செய்யணும். சரியா? திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு 1 நிமிஷம்தான், அதிலே நம்மளுக்கு அழகான கலர் வந்துடும். அதோட எடுத்துட வேண்டியதாம்மா. இது கலருக்காண்டி தான் நம்ம பொரிக்கிறோம். ஏன்னா கோழி வெந்துருச்சு. அப்புறம் இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இடிகளில் வச்சுக்கிறோங்க. நம்மளுக்கு வந்து எலும்பு உடையக்கூடாது, சதை மட்டும் லைட்டாக நையணும். மெதுவாக நம்ம என்ன செய்யணும், அதை வந்து அடிக்கணும். இதுக்கு பேர் தான் பெண்ணே. சரியா? சாஃப்ட்டு வரணும், ஆனால் எலும்பு உடையக்கூடாது. சரியா? இந்த இன்னொரு கோழியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், அதே மாதிரியே செய்யுங்க. பொரித்து எடுத்துட்டு 2 பக்கமும் பொரித்து எடுத்துட்டு ஒரு கட்டையிலையோ ஒரு தட்டுலையோ வச்சுக்கிட்டு இடிகளில் வச்சுக்கிட்டு மெதுவாக ப்ரெஷ் பண்ணுங்கள், அடிங்க, நைங்க. சரியா? அப்படியே நச்சியண்டா நம்மளுக்கு வந்து லைட்டாக நைங்க, எலும்பு உடையாது, சதை வந்து நம்மளுக்கு சாஃப்டாயிரும். இதுக்கு பேர் தான் அயாம்பைங்க.
சரியா, இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து அந்த வடிகட்டின மசாலா, அந்த சூப்பு போட்டு கோழியை வேக வச்சோம்ல, அந்த மசாலாவை நீங்கள் வேணுண்டா பொரிச்சு வச்சுக்கிறோங்க, வேணுண்டா தவிர்த்துக்கிறோங்க. அதோட அவ்வளோதாம்மா. தெம்பை கோரிங், தவ்வு, வெள்ளரி, சம்பல், பொரிச்சது, கோழி, சோறு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே கடையில் சாப்பிட்டவங்களுக்கு, இங்கேயோ இந்த சிலையை சாப்பிட்டவங்களுக்கு இந்த ரசனை கண்டிப்பாக மாறாது, ஒரே ரசனை தான் இருக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாப்பிடாதவங்களும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபிஷ்ஷுடைய வடகம், மீன் வடகம். அது இருந்தாலும் பொரிச்சு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சிடலாமா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJmum'skitchen. Bye. See you. Bye.